வெல்கம் டு கௌரிஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொங்கலுக்கு க்ரீட்டிங் கார்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை 30x20 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மடக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிங்க் கலர் சார்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8x2 இன்ச்சஸ் அளவுக்கு நான் ஒரு பேப்பரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மறுபடியும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிட்டு 2 மார்க்கையும் லைனை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உள்பக்கமும் 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிட்டு அந்த 2 மார்க்கையும் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு மடக்கிட்டு மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டரும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இது ரெண்டையும் அந்தந்த சைடில் நான் ட்ரா பண்ணி இருக்க மாதிரி ட்ரா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே லைனில் 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிட்டு இந்த 2 டாட்ஸையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நான் எந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணுறேனோ கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பீஸை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா மட்டும்தான் க்ரீட்டிங் கார்டு உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். இதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி நமக்கு 2 பீஸ் தேவை. நம்ம 2 பீஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதை அப்படியே நீங்கள் மடக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லைன் ட்ரா பண்ணதை வச்சு மடக்கிட்டு இதே மாதிரி நம்ம 2 பீஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் க்ரீட்டிங் கார்டை டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கரும்பு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரோட லென்த்துக்கு உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு கரும்பு பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா பெருசாக எடுத்துக்கோங்க. ஆனால் அகலம் 1 சென்டிமீட்டர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கரும்பு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதோட கணு வரத்துக்கோசரம் இப்படி 4ஆக மடக்கி அதை 4 பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் ஒரு பேப்பர்லேயே நான் 2 கரும்பு செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கரும்பு தேவையோ அத்தனை கரும்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 6 கரும்பு செஞ்சு எடுத்து வச்சுருக்கனால 6 கரும்பு சோவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு பென்சிலில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். கரும்பு சோவையை ட்ரா பண்ணிட்டு அதோட ஷேப்பை கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். எத்தனை கரும்பு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை கரும்பு சோவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஷேப்பை கரெக்டாக கட் பண்ணுங்கள். இப்போ இந்த கரும்பு பேப்பர் ரொம்ப மெலிசாக இருக்குது, அதனால் ஸ்டிப்பாக நிற்காதனால நான் சார்ட் பேப்பர் ஒன்று மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சார்ட் பேப்பரில் இந்த கரும்பு சோவையும் கரும்பையும் நான் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட கரும்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிப்பாக நின்றுக்கும். அதனால் நான் அந்த சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா கரும்புலையும் நான் ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒட்டி வச்சதுக்கப்புறம் பின்னாடி அதோட கலர் தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பொங்கல் பானை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ப்ரௌன் கலரில் ஒரு திக்கான பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் பொங்கல் பானையை ட்ரா பண்ண போகிறேன். பொங்கல் பானையை ட்ரா பண்ணிட்டு உள்ளேயும் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கல் அப்படியே பொங்கி ஊற்றுற மாதிரி அதையும் நான் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கி ஊற்றுறதுக்காக நான் ஒயிட் பேப்பரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உள்ள பொங்கலை டெக்கரேட் பண்ணுறதுக்கோசரம் நான் கலர் பேப்பர்ஸை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பேப்பர்ஸை அப்படியே நம்ம வந்து இந்த பொங்கல் பானையில் ஒட்டி நம்ம டெக்கரேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை நீங்கள் என்னென்ன டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ப்ளூ கலர் பேப்பரை இந்த மாதிரி வளைவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே இன்னொரு பேப்பரை நான் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆரஞ்சு கலர் பேப்பரை இந்த மாதிரி குட்டி பீசஸை நான் கட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் குட்டி குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி அதையும் நான் இதில் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். உங்களுக்கு வேறு டிசைன் வேணும்னு தோணுச்சுன்னா நீங்களும் வேறு டிசைன் ஒட்டிக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே அவுட்டர் லைன் கொடுத்துருக்கேன் பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி. அப்போ தான் அந்த பானையோட ஃபினிஷிங் சூப்பராக அழகாக இருக்கும். இதே மாதிரி நான் A4 ஷீட்டில் பானை ட்ரா பண்ணி வரைஞ்சி அதுக்கு நான் ஸ்கெட்சில் கலர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் மாடு வரைஞ்சி ட்ரா பண்ணி அதோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாடு எப்படி வரையணும்னு உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா மேலே ஐக்கான் பட்டனில் பாருங்கள் மாடு வரைகிறது எப்படின்னு நான் மேலே கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச பொருளெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த சார்ட் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம இந்த பீசஸ் நம்ம 2 பீசஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை 2ஐயும் ஒட்ட போகிறேன். எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். இந்த பேப்பரோட சென்டர் பாயிண்ட்டும் சார்ட்டோட சென்டர் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த கார்டை மட்டும் கொஞ்சம் இப்படி வி ஷேப்புக்கு வர மாதிரி மடக்கி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை அப்படியே மடக்கிடுங்க. மடக்கிட்டு இந்த சார்ட் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜை அது மேலே வச்சு அப்படியே அமுத்துனோம்னா ஒட்டிக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணால் அந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் க்ளூ அப்ளை பண்ணி
நம்ம ஒட்ட போகிறோம். இது நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒட்டி காட்டுறேன். இந்த மாதிரி 2 ஷேப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இப்போ மடக்கி நான் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன். இப்படி தான் விரியும். இப்போ நம்ம இந்த பீஸில் தான் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாடு, பானை, கரும்பு எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். உங்களுக்கு எந்த இடத்துல ஒட்டணும்னு தோணுதோ உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் மாடு ஒட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நிற்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒட்டி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கரும்பு உங்களுக்கு எங்கெல்லாம் வேணும்னு தோணுதோ அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு கரும்பு ரொம்ப குட்டியாக வேணும்னு நினச்சாலும் நீங்கள் அந்த கணுவு வந்து 2 கணுவு இருக்கிற மாதிரி 3 கணுவு இருக்கிற மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேறு எதாவது செய்யணும்னு நினச்சாலும் செஞ்சு இதில் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் அதில் ஹாப்பி பொங்கல்னு எழுதிக்கிறேன். நீங்கள் இதை தமிழ் எழுதினாலும் சரி, நான் இங்கிலீஷில் ஹாப்பி பொங்கல்னு எழுதிக்கிறேன். எழுதி முடிச்சுட்டு இந்த கார்டு இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் கம்மியாக இருக்குது. அதனால் நான் சுற்றி கலர் பேப்பர்ஸ் ஒட்டி டெக்கரேட் பண்ண போகிறேன். உங்களோட இஷ்டம், நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஒட்டி டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். வயலட் கலர்ஸை 2 பக்கமும் யூஸ் பண்ணிட்டு மேலேயும் கீழேயும் ஆரஞ்சு கலர் நான் பேப்பரை யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் மடக்கி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மடக்கியாச்சு. நம்ம வந்து வெளி பக்கத்தை நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த பேப்பரோட அளவு பார்த்திங்கன்னா 13 x 18 சென்டிமீட்டர்னு அளவு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் சென்டரில் கரெக்டாக ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். மேலே கீழே 1 சென்டிமீட்டர் கேப் இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டு, அதுக்கு மேலே நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க 2 கரும்பு, ஒரு பொங்கல் பானை, அது 2ஐயும் நம்ம அதில் ஒட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒட்டி எடுத்துட்டா நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கரெக்டாக அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. அநேகமாக இந்த க்ரீட்டிங் கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நினைக்கிறேன். இந்த க்ரீட்டிங் கார்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.